ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே சாண்ட்ரா செம்மகானில் இருக்காங்க, சபரியும் செம்மகானில் இருக்காங்க. காரணம், நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருட்டு நடந்துருச்சு. அதாவது அதுதான் டாஸ்க்கு. அதை வந்து பிரஜன் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணாங்க. விக்ரம் வந்து எல்லாரையும் தூக்கி உள்ளே அடைச்சி ஒரு ப்ளே பண்ணி அதை வந்து ஒழிச்சு வச்சிட்டாங்க. ஒழிச்சு வைக்கல, தூக்கி போட்டாங்க. சரிங்களா? அதுவே இன்னும் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா செம்ம மாசாக இருக்கும். பட் நல்லா பண்ணாங்க. ஆனால் இவங்க நைட்டு வந்துட்டு முழிக்கணும், எப்படியும் வந்து நைட்டு தூங்கிடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து போர்வை போட்டு அமுக்கணும், பிதுக்கணும், ஏதோ பிளானை போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் புஷ்ஷுன்னு போச்சு. சாண்ட்ரா மட்டும் முழிச்சிட்ருக்காங்க, மீதி எல்லாம் தூங்கிட்டாங்க. ஆனால் அந்த டீம்லாம் வந்துட்டு விக்ரமதிவியும் முழிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லாருமே முழிச்சிட்டாங்க. இவங்களும் போய் ஒருத்தராக எழுப்புறாங்க. கமருதுலேருந்து, எஃப்ஜேலேருந்து, அப்புறமா யார், வினோத். ஏன்னா எல்லாம் பிளானிங் அவங்க மெயினாக வேணும்ல ஜென்ஸு. போய் எழுப்புறாங்க. அப்புறம் விஜய் பார்வதி எழுப்புறாங்க. யாருமே இருக்கல, நொந்துட்டாங்க. இப்போ இது முடிஞ்சதா, காலையில் சபரிக்கிட்ட போய் புலம்பி தள்ளுறாங்க. எஃப்ஜே என்ன சொல்லியிருக்கு, என்ன இங்கே சொல்கிறாங்கன்னா, எஃப்ஜே போய் அடிச்சிருக்காங்க. எந்திரிக்கவே இல்லையா? அடா பாவி, எல்லா வாரமும் செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கடைசியில் இந்த வாரம் டம்மியாக பண்ணிட்டியாடா, ஏன்னா உன்னை நம்பினதுக்கு ஏய் அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. வினோத்தில் அவ்வளோ வாய்க்கிலேயே பேசினார்ல, அவரும் பார் தூங்கிட்டார் சபரின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன டீமுன்னு அப்படி டென்ஷன் ஆகிறாங்க. சபரி வந்துட்டு ஒரு கேமுக்கு மரியாதை கொடுக்கணும், கேமுக்கு மரியாதை கொடுக்காம இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்னு அப்படியே அவர் அதை பக்கம் புலம்புறாரு. நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? சூப்பராக ஒரு கேள்வி கேட்டாங்க இவங்க சாண்ட்ரா. நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? தூங்க வந்திருக்கோம். இது ஒரு கேமுக்காக வந்திருக்கோம். வீட்டில் நம்ம அதை தானே பண்ண போகிறோம். இப்போ இது வந்து 24/7 ஒரு கேமுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே நம்ம எவ்வளோ விஷயங்களை பண்ணணும். இதுலேயும் வந்துட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகை இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே என்னென்னா, ஒரு நகையை தூக்கிட்டாங்க. அப்போ அந்த நகையை நம்ம தூக்குறதுக்கு என்னென்ன பாடுபடுறோம். இவங்க நம்ம வீட்டில் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அவங்களுக்கு கேமுக்கு மரியாதை கொடுக்குறாங்க? செம்ம காண்டாகிட்டாங்க. அதுலேயும் வந்துட்டு அந்த டீமை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. ஏன்னா முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் வந்துட்டு சபரி சொல்கிற ஒரு இடத்துல இவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் மரண பீதியிலே இருக்காராம் விக்ரம். ஏன் இவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, இவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, நத்தக்கனி ஏதோ பண்ண போகிறான்னு சொன்னாராம், கமருதீன் ஏதோ பண்ண போகிறான், வினோத் ஏதாவது பண்ணுவார். இப்படியே வந்துட்டு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்திருக்கார் போல இருக்குது. கடைசியில் அவங்க ஏமாந்துட்டுருக்காங்க. இவன் என்ன இப்படி டம்மியாக இருக்கானுங்க அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இப்போது இவங்க வந்துட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. சரிங்களா? இவங்க எல்லோரும் தூங்கிட்டாங்க. சாண்ட்ராவும் வேறு வழியே இல்லை, கடைசி நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் முழிச்சிட்டு இருந்தாங்க, 2 பேரும் முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு சில பேர் காலை விடிய கத்தில் எந்திரிச்சிட்டாங்க. இப்போது அதுவும் இல்லாமல் நைட்டு வந்துட்டு பயத்திலே தூங்கினாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே தூக்கம் வரும் பகல் நேரத்தில். ஸோ எல்லாம் பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். டீம் ஒர்க்குன்றதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி செம்மையாக இருக்கும். அழகாக இவங்களும் வந்துட்டு இப்போ ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி போவாங்க. பண்ணுங்கன்றாங்க. ஒரு ஐடியாவாக அழகாக பண்ணலாம். அதே மாதிரி இத்தனை பேர் தான் வந்துட்டு முதலே சொல்லிடுறாங்க, ஆக்டிவிட்டி இந்த டாஸ்க்குக்கு எத்தனை பேர் தேவைன்னு. போகாதீங்கன்றாங்க. இல்லையா, எல்லோரும் போகிற மாதிரி கடைசியில் போவாங்களே ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு, கேம் விளையாடுறதுக்குன்னு எல்லாருமே போவாங்க. கடைசியாக நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி ஓடிடணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி எதர்ச்சியாக ஏதாவது பண்ணணும். வேறு வழி கிடையாது. முள்ளால் தான் எடுக்கணும். அவங்க பண்ணது தப்பு தான். வேறு என்ன பண்ணுறது? இப்போ வந்துட்டு வேறு வழியே இல்லை. இன்றைக்கி டாஸ்க் முடிய போகுது. இந்த நேரத்துலேயும் உங்கள்கிட்ட வந்து நெக்லஸ் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்து கேம் விளையாட வந்தீங்க? அது ஒரு எவ்வளோ இதுவாக இருக்கணும். நேற்று தான் வந்து பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் என்னோடய மரியாதையை இழந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை திரும்ப வந்து முடிஞ்சால் அதை வாங்கி காட்டுங்கன்னு அவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு. ஒருத்தரை போன சீசனில் வந்து கலாச்சிருப்பார். உங்களுக்காக 200 பேர் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம், நீங்கள் அசால்ட்டாக விடுவீங்களா அப்படின்னு. முத்துக்குமாரன் ஞாபகம் இருக்குமா? எல்லாருமே அப்படியே தான் உயிரே போயிடும் அவருக்கு. பாவம் அப்படியே அப்படி நொந்து போவார். சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் சொல்லிகிட்டே இருப்பார். இங்கே உங்கள் முடிஞ்சால் அந்த மரியாதை ஏர்ன் பண்ணி காமிங்க அப்படின்ட்டார். இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்பரண்டிஸுங்களா, உங்களை வச்சு நான் வேலை வாங்குறதுக்குள்ளே அஜயோன்ற மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப பாவங்க சாண்ட்ரா. ஆனால் அதே மாதிரி சபரி வந்துட்டு நேற்று அந்த வேலையை பண்ணாமல் இருந்துக்கலாம். சபரி வந்துட்டு அங்கே வந்து பிளான்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இங்கே எப்படி டீமுன்னு தெரியும். சபரி என்ன பண்ணியிருக்கணும், அதை வந்து வாலண்ட்டு எடுத்துருக்கக்கூடாது. அதுவே பெரிய தப்பு. அதை எடுத்தால் ஜெயிலில் போடுவாங்க தெரியும். இப்போ நைட்டு வந்து திரும்ப நம்ம நகை எடுக்கணும்னு தெரியும். எல்லா விஷயங்களும் தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வேணுட்டுமே சபரி வந்துட்டு அந்த நகையை எடுத்து எப்படி நம்ம ஜெயிலுக்கு போய்டுவோம், இங்கே வந்து இவங்க கூடலாம் குப்பை கொட்ட முடியாதுன்னு நினச்சி பண்ணாரான்றது தெரியல. அதே மாதிரி பாருங்கள், அன்புகங்கள் இன்னொருத்தர் எஃப்ஜே படுத்து தூங்கிட்டார்.
ஏன்னா எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிற பர்சன்ஸ் 2 பேருமே ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்றது ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.